الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு புனிதமிகு மாதமான இந்த ரமதானுடைய இந்த இரவிலே அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியிருக்கின்றார். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல ஏதோ ஒன்று படைச்சாலுமே அதற்கென்று ஒரு ஆரம்பத்தையும் ஒரு முடிவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அதே போல அந்த பொருளுக்கு அந்த விஷயத்திற்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. அதே போலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கும் முடிவை வைத்திருக்கின்றார். எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு இறப்பு என்பது இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வெறுமனே சொல்லுவது மட்டும் கிடையாது, சவால் விடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து சவால் விடுகின்றான். ஃபதுரவு அன்குமுல் மௌத், முடிஞ்சா உங்களுக்கு ஏறும் என்று சொன்னால் நீங்கள் மரணத்தை தடுத்து பாருங்க அப்படின்னு சவாலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இன்றைக்கு மனிதன் எவ்வளவோ விஞ்ஞானத்திலும் சரி, தொழில்நுட்பத்திலும் சரி, முன்னேற்றத்திலும் சரி, இப்படி வளர்ந்து கொண்டே போகின்றான். ஆனால் மனிதனுடைய எல்லையை அவனால் தடுக்க முடியவில்லை. எவ்வளவோ நோய்களை தடுக்கின்றான், எவ்வளவோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். ஆனால் சாதாரணமாக மனிதனுடைய மரணம், அதை இந்த மனித சமுதாயமே சேர்ந்தால் கூட தடுக்க முடியாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அவர் பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், உயர் அந்தஸ்துள்ளவராக இருந்தாலும், தாழ்ந்த அந்தஸ்துள்ளவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நபியாகவே இருந்தாலும் கூட நிச்சயமாக அனைவரும் மரணித்தே தீருவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் வாழ்ந்தால் கூட நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போ விதிச்சிருக்கானோ அப்போ உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இப்போ மரணம் என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமானது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். என்றாலும் கூட மனிதனுக்கு நிரந்தரம் என்கின்ற சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை பார்த்து கேட்கிறான், வதத்தஹீனூன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன். நீங்கள் சில கோட்டைகளை கட்டுகின்றீர்கள், அந்த கோட்டையை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க நிரந்தரமா தங்கிடுவீங்களோ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இப்போ மனிதன் இந்த உலகத்தில் மரணிப்பேன் என்பதை தெரிந்து வைத்திருந்தாலும் கூட அதனை பல நேரங்களில் மனிதன் மறந்து விடுவான். அவனுடைய செயல்பாடுகள் நான் மரணிப்பேனா என்கின்ற ஒரு கேள்வி அந்த மனிதனுக்கு ஏற்படுத்திவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தினுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழியை காட்டினார்கள். என்ன வழி? அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத். உங்களுடைய உலக ஆசைகளை எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? மரணத்தை அதிகம் நினைவு கூறக்கூடியவனாக. மற்றவர்களை போல அபசகுணம், மரணம் என்பது ஒரு துர்சகுணம் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. மாறாக நிச்சயமாக நான் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிய இருக்கின்றேன், அப்படிப்பட்ட மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கின்றேன். எனவே அந்த மரணத்தை நான் அதிகம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி நினைவு கூறுகின்ற நேரத்தில் தான் மனிதன் தன்னுடைய எல்லை உணர்ந்து கொள்வான், இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வான். அந்த மரணத்தை பார்த்து வெறுண்டு ஓடாமல் இருப்பான். இன்றைக்கு பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனிதன் அதிகமா பயப்படுறான், மனிதன் அதிகமாக பயப்படுகின்றான். ஒரு வாகனத்துல போனா கூட சரி, உடனே மனிதனுக்கு என்ன வருது? இந்த வாகனம் கரெக்டா போகுமா, இது ஆக்சிடென்ட் ஆகிடுமா, என்னுடைய உயிருக்கு இதுல ஆபத்து இருக்கா என்று எந்த விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயங்களாக இருக்கிறது, ஒரு சாதாரண உணவு, ஒரு சாதாரண ஒரு வாகனம்,
ஒரு சாதாரண ஒரு செயல்பாடு, இப்படி எதுவாக இருந்தாலும் இதுல இப்படி ஆயிடுமோ, அதுல அப்படி ஆயிடுமோ என்கின்ற அந்த மரணத்தை பற்றியான பயம் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். மனிதன் அந்த மரணத்தை விட்டு எப்படியாவது ஓடிவிட முடியாதா, எப்படியாவது தப்பிச்சிட முடியாதா, எப்படியாவது வேறு பாதையில ஓடிட முடியாதா என்றெல்லாம் நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களை பார்த்து சொல்லுங்க, இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகி. எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் ஓடுகிறீர்களோ, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இதை விட்டு நான் தூரம் போகணும் அப்படின்னு எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும். நாம இந்த சைட்ல போனா அது அந்த சைட்ல வந்துடும், நம்ம இந்த சைட்ல போனா அது குறுக்கு வழியாக வந்துடும். அப்போ மரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு எப்போது விதித்திருக்கின்றானோ அவன் எந்த இடத்துக்கு ஓடினாலும் சரி, உலகத்தை விட்டே வெளி கிரகத்துக்கு ஓடினாலும் சரி, எங்க ஓடினாலும் இறைவனுடைய அந்த தவணை வந்து விட்டால் ஒரு கணம் முந்தவும் மாட்டார்கள், ஒரு கணம் பிந்தவும் மாட்டார்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது பார்க்கின்றோம். அப்போ மரணம் என்பது நிச்சயமானது என்பதை ஒரு முஸ்லிம் அறிந்திருக்கின்றான். அப்போ அவனுடைய வாழ்க்கையை எப்படி அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மரணத்திற்கு தயாரான ஒரு நிலையில் இந்த நேரத்தில் நான் மரணித்தால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்த நிலையில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். மற்றவர்களை போல மரணத்தை பார்த்து ஓடாமல் மரணத்தை எதிர்கொள்வதற்கு அது யாராக இருந்தாலும், இளைஞராக இருந்தாலும், முதியோராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், குழந்தை என்று சொன்னால் பருவ வயதை அடைந்தவர்கள் அவர்களாக இருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் வரலாம், இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், இந்த நொடியும் வரலாம், அடுத்த நொடியும் வரலாம் என்ற அந்த தயார் நிலையில் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு திடீரென்று மரணம் வந்துவிட்டால் கூட அவனுடைய மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். நான் இதை தயாராகத்தான் இதற்கு இருந்தேன், இந்த மரணத்தை எதிர்பார்த்துதான் நான் இருந்தேன் அப்படிங்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுடைய மனதில் வரும். அதுவே தயார் இல்லாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது மறுநாள் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், விவாதங்களை பிற்படுத்திக் கொள்ளலாம், இப்படி என்ற எண்ணங்களில் இருந்தால் திடீரென்று ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு. யார் இறைவனுடைய சந்திப்பை விரும்புவாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புவான். யார் இறைவனுடைய சந்திப்பை வெறுப்பாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாராக இருந்தாலும் மரணத்தை வெறுக்கதான் செய்வாங்க, யாரும் மரணத்தை விரும்ப மாட்டார்களே என்று சொல்லுகின்ற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மரணத்தினுடைய தருவாயில் இது குறிக்கிறது. மரணத்தினுடைய தருவாய் ஒரு மனிதனுக்கு வந்து விடுகிறது, தான் மரணிக்க போகின்றோம் என்று உறுதியாக தெரிகிறது. அந்த நேரத்தில் அந்த மரணத்திற்கு ஒரு மனிதர் தயாராக இருந்தார் என்று சொன்னார். இறைவனிடத்தில் நான் செல்ல போகின்றேன், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் நான் போகின்றேன் என்கின்ற அந்த விரும்புவார் என்று சொன்னால் அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புவார். அந்த மரணம் வருகின்ற நேரத்துல அவர் அந்த மரணத்தை வெறுப்பார் என்று சொன்னால், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 3 நாள் வேணும், ஒரு மாசம் வேணும், ஒரு வருஷம் வேணும், இப்பதான் நான் பாதி வேலையை பார்த்து வச்சிருக்கேன், இன்னும் மீதி வேலையை பார்க்க வேண்டியது இருக்கு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால், அந்த மரணத்தினுடைய தருவாயில் இறைவனுடைய சந்திப்பை ஒரு மனிதர் வெறுப்பார் என்று சொன்னால் அவருடைய சந்திப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுப்பதாக தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருக்கு காலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த நொடியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றார். நம்முடைய முடிவு எப்போது இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யுஸ்ததாபு லிஅஹதிக்கும் மா லம் யுகர்கி. தன்னுடைய உயிர் அவருடைய தொண்டை குழியை அடைக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய உயிர் கடைசி நொடியில் என்ன ஆகும், இந்த தொண்டை குழியை அடைச்சோம். அந்த நேரத்தில் மனிதனால் பேச முடியாது. அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் தூக்கி அந்த தொண்டை குழியை அடைந்து அவனால் மூச்சு விட முடியாத ஒரு நிலையில் இருப்பான். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தௌபா கேட்பதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு முன்னால் அவருடைய தொண்டை குழியை அந்த உயிர் அடைவதற்கு முன்னால் ஒரு மனிதர் திருந்துவார் என்று சொன்னார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வார் என்று சொன்னால் அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு தௌபா செய்வதற்கான திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ மரணம் என்பது நம்முடைய முடிவாக இருந்தாலும் அந்த மரணம் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த மரணம் இப்போது வருமா எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் ஒரு நல்ல ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்திலும் நான் என்னுடைய கடமைகளை சரியாக செய்திருக்க வேண்டும். இந்த நேரத்திலே என்ன பண்ணணும்? மரணத்திற்கு தயாரான நிலையில் இறைவன் எனக்கு என்னென்ன கடமைகளை எல்லாம் சொல்லி இருக்கின்றானோ, தொழுகையா, அந்த தொழுகையை 5 வக்து, மற்ற எக்ஸ்ட்ராவா தொழுகிறோமோ இல்லையோ 5 வக்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த கடமையில் நான் எந்த குறையும் வைத்து விடக்கூடாது. அதே போல நோன்பா, ரமதானுடைய நோன்பை நான் முழுமையாக வைக்க வேண்டும். ஜகாத்தா, வருடம் வருடம் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட வேண்டும் என்று தன்னுடைய கடமைகளை எப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்துல செட்டில் ஆகிடுவதுன்னு சொல்றாங்க. செட்டில் ஆகிடுறது அப்படின்னா அவருடைய கடமைகளை எல்லாம் முடிச்சு அவர் ஒரு இடத்துல வந்து இருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு மரணம் வந்தால் கூட அவர் எந்த ஒரு கவலையும் பட மாட்டார். காரணம், அவர் வெல் செட்டில்டு. என்னது, ஒரு வீடை கட்டிட்டாரு, ஒரு வாகனத்தை வாங்கிட்டாரு, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவருக்கு மரணம் வந்தா அவர் கவலைப்பட மாட்டார். அதே போல மறுமைக்கும் வெல் செட்டில்டாக இருக்க வேண்டும். மறுமைக்கும் எப்படி இருக்கணும்? எல்லா கடமைகளையும் முடித்து எனக்கு எந்த இறைவனுக்கு வைக்க வேண்டிய கடமைகளில் எந்த ஒரு குறையும் வைக்காத நிலையில் திடீரென்று மரணம் வந்தார் கூட அந்த மரணத்தை அவர் எதிர்கொள்வார். அவர் என்ன நினைப்பாரு? யா அல்லாஹ், என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய கடமைகளில் நான் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை, உன்னை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று எந்த ஒரு மனிதன் நினைப்பாரோ அந்த மனிதனுடைய அந்த சந்திப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புவான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்போது மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. யாராக இருந்தாலும் நிச்சயமாக மரணிக்க போகின்றோம். அந்த மரணத்திற்குள் யார் இந்த உலக வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்கிறாரோ, அவருடைய தொண்டைக்குழி, அவருடைய தொண்டைக்குழி அடைவதற்கு முன்னால் எந்த மனிதன் தன்னை திருத்திக் கொள்கிறாரோ, திருந்தி வாழ்கின்றாரோ, தன்னுடைய வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொள்கின்றாரோ அவர் வெற்றியாளர். யாரு நாளைக்கு பார்த்துக்கலாம், மரணத்தில் நம்ம பார்த்துக்கலாம், அதற்கு முன்னால் திருந்திக் கொள்ளலாம் என்று பிற்போடுகின்றாரோ, ஒருவேளை அவருக்கு திடீரென்று மரணம் வந்து விட்டால் அவருடைய நிலை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக இந்த ரமதான் என்பது நமக்கு மிக வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. நாம் என்னதான் ஒரு வருட பாவங்களை செய்திருந்தாலும் அதனை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் என்பது நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது. ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கதவுகள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகின்றது. அப்போ எந்த நேரத்திலும் நம்முடைய எல்லை முடிவாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த ரமதானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மனிதர் யார்? தனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு எக்ஸாம் எழுத வாய்ப்பு கிடைக்குது, ஒரு வேலை கிடைக்குது, ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குதுன்னா உடனே அதை பயன்படுத்திக் கொள்வார். அவரை தான் நம்ம உயர்ந்த மனிதர் என்று சொல்வோம். அதே போல இந்த ரமதானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வாய்ப்பை சரிவர நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், நம்மால் முடிந்த வரைக்கும் அமல்களை இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த வரைக்கும் அதிகமான தௌபாக்களையும் இந்த மாதத்தில் தேடுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியான் ஒரு ஜான் இறைவனிடத்தில் நெருங்கினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூலம் அவனை நோக்கி நெருங்கின்றான். நாம் இறைவனை நோக்கி நடந்து வந்தால் இறைவன் நம்மை நோக்கி ஓடி வருகின்றான். எல்லா மனிதர்களுடைய தௌபாவையும் எல்லா மனிதர்களுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். ஆனால் இறைவன் எதிர்பார்ப்பது என்னிடத்தில் தௌபா தேடுவர்கள் உண்டா என்பதை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றான். எனவே இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொண்டு அதன் மூலம் பல நன்மைகளை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கியவர் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.